ஒரு பெண்ணை அவமதிப்பது மாமியார் வீட்டார் அல்ல, அவளுடன் நிற்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த கணவரின் மௌனமே. தூக்கி எறியப்பட்ட விதையே முளைக்கும் போது தனித்து விடப்பட்ட நீங்கள் மட்டும் முன்னேற மாட்டீர்களா என்ன? கவலை கொள்ளாதீர்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். துணிச்சலோடு போராடுங்கள். பெண்களுக்கு வெளியே சொல்ல முடியாத 1000 வேதனைகள் மனதில் உண்டு. அவள் மதுவிலும் போதையிலும் ஆறுதல் தேடுவதில்லை. அனைத்தையும் மறைத்து இரவில் தலையணை மடியில் முகம் புதைத்து யாருக்கும் தெரியாமல் அழுது தீர்கிறாள். அம்மாவும் முக்கியம், மனைவியும் முக்கியம் என்று சில ஆண்கள் சொல்வார்கள். ஆனால் எந்த மனைவியும் எங்க அம்மாவுக்கு பிறகுதான் என் கணவன் முக்கியம் என்று சொல்வதில்லை. சில கணவர்களுக்கு கஷ்டத்தில் துணை நிற்கும் மனைவியை விட கஷ்டத்து மேல் கஷ்டம் தரும் பெற்றோரையும் உடன் பிறந்தவரையுமே அதிகம் பிடிக்கிறது. அம்மா வீடும் நிரந்தரமில்லை, மாமியார் வீடும் நிரந்தரமில்லை. என் கணவர் எனக்காய் கட்டும் வீடே என் வீடு ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு அழகிய கனவு இல்லம் நிறைவேறும் நாளுக்காக தாய்க்கு வலிக்கும், தமக்கைக்கு வலிக்கும் என ஓடி ஓடி சென்று உதவுகையில் மனைவியின் வலியை பொருட்டாய் கூட எண்ணாத கணவனுக்கு தெரிவதில்லை. வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை அவனோடு அவன் வலிகளை தாங்கப் போவது மனைவி மட்டுமே என்று. இப்படிக்கு மனைவி எனும் நான்